ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கான்டாக்டர். இது பார்த்தீங்கன்னா 2 போல் கான்டாக்டர், சிங்கிள் ஃபேஸு. நம்மளுடைய போர் மோட்டருக்கு வரக்கூடிய அந்த ஷார்ட்ரு பேனல் வரக்கூடிய கான்டாக்டர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ரு பேனலை பார்க்க போகும்போது நமக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டர். இந்த கான்டாக்டரை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு தெரியல. சப்போஸ் வந்து நம்மளுடைய வாட்டர் லெவல் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க கூட சரி, இந்த கான்டாக்டருக்கு சப்ளை எங்கேருந்து வருது, அப்படி எங்கே கொடுக்கணும் அப்படின்றது கூட தெரியல. சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கான்டாக்டர் அக்கு வேறு ஆணி வரை பிரிக்க போதும். இதில் என்னென்ன மெக்கானிசம் இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெயிலியரான ஒரு கான்டாக்டர் தான். இதில் என்ன ஃபெயிலியர்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து ஃபால்ட்டு பார்க்க போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்டர் வந்து ஒர்க் பண்ணலை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது கான்டாக்டர் வாங்கி நம்ம மாற்றிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான், செம்யூ. அதை பார்த்தீங்கன்னா எம்யூன்றது இதனுடைய மாடலு. டிசி அந்த பிராண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க வந்து 20 ஆம்ஸ். காயில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 240 வோல்டேஜ். ஓகேங்களா, இதை தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. தூக்கி ஓரஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா புது கான்டாக்டரோடைய காயில் பாக்ஸ். இதில் வெறும் பாக்ஸ் மட்டும் சரி அப்படியே எடுத்து மட்டும் சொல்லி பாக்ஸில் வச்சு எடுத்து வந்தேன். சரி, இந்த கான்டாக்டில் வந்து ஒரு ஃபெயிலியர் இருக்குது. அந்த ஃபெயிலியர் வந்து நம்ம சரி பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ரெடி ஆனாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா, இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இங்கே போட்டிருக்காங்க. யாராவது பார்க்கணும் அப்படின்றவங்க பார்த்துக்குவாங்க. இது வந்து சிம்பிள் தான். கான்டாக்டர் சிங்கிள் ஃபேஸ் 2 போல். ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சரி, இந்த கான்டாக்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத அக்கு வேற ஆணி வேற பிரித்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த கான்டாக்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, இதை எப்படி பிரித்து நம்ம வந்து ஃபால்ட் பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக என்னால் பயனுள்ள தகவலை கொடுக்க முடியும். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பக்கத்தில் கூட பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு சிங்கிள் ஃபேஸு 2 போல் கான்டாக்டர். 2 போல்னால் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், 2 கனெக்டர் கொடுத்துருவாங்களா. இது வந்து 2 போல் கான்டாக்டர். இதே பார்த்தீங்கன்னா 4 கனெக்டர் வரும். அது பார்த்தீங்கன்னா 4 போல் கான்டாக்டர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி வரும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த கான்டாக்டரை பற்றி நம்ம பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா இதனுடைய வோல்டேஜ் ரேஞ்சு போட்டுருக்காங்க பாருங்க, 220 240. அடுத்து பார்த்தீங்கன்னா A1 A2ன்னு 2 டெர்மினல் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா MU அப்படின்றது இதனுடைய மாடல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, காயில் வோல்டேஜ் நான் முதல்ல உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். காயில்ன்றது வந்து இதுதான். இந்த காயில் மூலயமா தான் வந்து இந்த கான்டாக்டரே வந்து ஒர்க் பண்ணோம். நம்ம எந்த ஒரு இடத்துக்கு ஃபால்ட்டு பார்க்க போனாலும் இந்த கான்டாக்டரை தான் முதல்ல நம்ம செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணோம், எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கான்டாக்டரில் நான் உங்களுக்கு தெரியுற மாதிரி வச்சுக்கிறேன். நம்ம மெயினாக இந்த மாதிரி கான்டாக்டர் செக் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா சீரிஸ் பல்ப் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு மல்டிமீட்டர் ஒன்று இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மல்டிமீட்டரை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூட்டி மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பஜர் மோடில் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பீப் சவுண்ட் வரும். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 200 தான் லோக்கல் மார்க்கெட்டில் ஒரு சிம்பிளானதை ஒன்று பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க, பெஸ்ட்டு. இந்த 2 ப்ரோப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து காமனு. இது வந்து பாசிட்டிவோட ஃபேஸ், ஓகேங்களா, நெகட்டிவ் ஃபேஸ் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா, இதை நம்ம டச் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் வருது, அதில் ஒரு ரீடிங் ஒன்று காட்டுது. ஓகேவா, இந்த மல்டிமீட்டரில் நமக்கு இந்த 2 ப்ரோப் இருந்தால் தான் இதனுடைய காயிலை வந்து நம்ம செக் பண்ண முடியும். நம்ம எந்த ஒரு இடத்துக்கு சர்வீஸ் போனாலும் பாருங்கள், கான்டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த மாதிரி இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரண்ட் ஃபேஸ். ஓகேங்களா, இப்போது இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் நீங்கள் எங்கே போனாலும் இது மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டில் கொஞ்சம் உள்ளார பார்த்தீங்கன்னா காயில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே 2 பின் இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரும். ஓகேங்களா, அப்படின்லாம் சில இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரும். ஓகேங்களா, சிலது வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, சிலரில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, சிலது வந்து கிராஸ் டு கிராஸ் இருக்கும். ஓகேவா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் காயில் வந்து சேம் தான். நீங்கள் என்ன மாடல் எடுத்தாலும் சென்டர் காயில் வந்து சேம் தான். அந்த சேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி காயிலில் A1 A2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே A1 இருக்கும், இங்கே A2 இருக்கும். இதே A2 இங்கேயும் இருக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற நியூட்ரலை இங்கே கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ணோம், மல்டிமீட்டரில் இந்த மாதிரி கண்டினியூட்டி மோட் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் சரி போயிட்டு பேனலில் நம்ம வந்து புஷ் பட்டன், கிரீன் கலர் புஷ் பட்டனை வந்து நம்ம வந்து டச் பண்ணுறோம். கிரீன் கலர் புஷ் பட்டன் வந்து டச் பண்ணும்போது நமக்கு வந்து கான்டாக்டர் எந்த வித ரியாக்ஷனும் பண்ணலை அப்படின்னா நம்ம முதல்ல இந்த வேலையை பார்க்கணும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இது வந்து காயிலோடைய இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பின்னு கொடுத்துருப்பாங்க, A1 A2ன்னு. இதை நம்ம வந்து இப்படி மல்டிமீட்டரில் டச் பண்ணி பார்க்கணும். டச் பண்ணோன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், பவர் சப்ளை கட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டச் பண்ணும்போது நமக்கு பீப் சவுண்டு வந்து வரணும். ஓகேங்களா,
அப்படி வரலன்னா இந்த காயிலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பார்த்துங்க, இங்கே ஒரு டெர்மினல், இது பார்த்தீங்கன்னா L1, இங்கே பாருங்க L2, L3, L4 ஓகேங்களா. இது L1, இது L2, L3, L4. இப்போ இதை வந்து செக் பண்ணோம். நம்ம இதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் L1க்கும் L2க்கும் நம்ம வந்து வைக்கிறோம் ஓகேங்களா. பீப் சவுண்ட் வந்து கேட்குது. இங்கே பாருங்கள் L2க்கும் L3க்கும் நம்ம வந்து வைக்கிறோம், பீப் சவுண்ட் வந்து கேட்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது சரிங்களா. இதுதான் வந்து ஆன் பண்ணுற பட்டன்லேருந்து இங்கே ஒரு லாக் சிஸ்டம் ஒன்று வரும் ஓகேங்களா. நம்ம புஷ் பண்ணும்போது ஆஃப் பண்ணுறல அந்த இதுக்கானது ஒன்று வரும் பாருங்கள். இப்போ நான் அதை பாருங்கள், இப்போ நான் டச் பண்ணுறேன். இது புஷ் பண்ண உடனே எந்த வித சிக்னலுமே வரல. இது எதுக்காகனா, நம்ம வந்து ஆன் பண்ணுற பட்டனை வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து புஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு காயில் ஒன்று வரும், அந்த காயிலை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இதை செக் பண்ணணும். நம்ம இது மாதிரி வச்சுட்டு பீப் சவுண்ட் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெர்மினல் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது எந்த வித சிக்னலும் வரல அப்படின்னா இந்த டெர்மினல் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் வந்து இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நல்லா பாருங்கள், அது ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை ரிமூவ் பண்ணோம்னா இந்த காயில் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிசத்தை வந்து கைட்டலாம். அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணும்போது சவுண்டு கேட்குதுங்களா. இதுக்குள்ளார வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் செட்டப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த காயில் செட்டப் பண்ணும்போது இந்த 4 பின்னும் வந்து டச் பண்ணும் ஓகேங்களா. இதுதான் என்னோட வேலை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காயில் மட்டும் பிரிக்க போகிறோம். காயில்ன்றது நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது. இந்த காயிலை மட்டும் பிரிக்கணும்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அதே மாதிரி சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா. பாருங்க, நான் வந்து இந்த 2 ஸ்க்ரூ அவுக்குறேன். இப்பமே சரி, மோஸ்ட்டாக வந்து காயிலில் ஃபெயிலியர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம காயில் வந்து கடையில் கிடைக்கும் ஓகேங்களா. அதாவது வந்து புது மாடல் அப்படின்னா நமக்கு வந்து காயில் வந்து கிடைக்கும். இதே ஒரு ஓல்டு மாடல் அப்படின்னா அது வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஆக்சுவலாக இதுவே பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் தான். இது வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எங்கெங்கே தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதனால தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து புது கான்டாக்டரே வந்து வாங்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த கான்டாக்டரில் பாதி ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த காயிலுக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்டரு ஒரு 1000 ரூபா அப்படின்னா இதுக்குள்ளே வர காயில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படி இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா காயில் மட்டும் அந்த ரேட்டு விற்கும். ஏன்னா முக்கியமான ஃபங்க்ஷனே வந்து அந்த காயில் தான் வந்து ஆக்ட் பண்ணுது ஓகேவா. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டோம் சரியா. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ப்ரிங் செட்டப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோர் இருக்கும். அதாவது கோர்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி கோர் இருக்கும். இதை திருப்பினோம்னா இதுக்குள்ளார கோர் இருக்கும். இந்த சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காயில் ஓகேவா. இதுதான் வந்து அந்த காயில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோர் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் கோர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி தான் சேம் தான் இது. இது என்னன்னா இந்த ஸ்ப்ரிங் கொடுக்குறதால இந்த காயிலுக்கு பவர் சப்ளை கொடுப்போம். அப்போ வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் வந்து உருவாகி பார்த்தீங்கன்னா இது உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இரும்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல் உருவாகி இந்த 2 இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்க ட்ரை பண்ணும். ஒட்டிக்க ட்ரை பண்ணும்போது இது போயிட்டு இது கூட ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்போது நமக்கு அந்த இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளார ஒரு ஸ்ப்ரிங் செட்டப் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் செட்டப் வந்து ஒர்க் பண்ணும் ஓகேங்களா. அதுதான் சரி. இப்போ நம்ம இந்த காயிலை வந்து செக் பண்ணிவிடுவோம். மீதி இருக்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இந்த காயில் மட்டும் தனியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே 2 ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க இல்லையா. நம்ம இதில் மறுபடியும் வச்சு மல்டிமீட்டர் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ நம்ம இதை வந்து நம்ம இந்த டேப் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டேப் வந்து பிரிப்போம். ஓகே, டேப் வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் காயில் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தேன், ஒரு சின்ன மைனூட்டான ஒரு இது கண்டுபிடிச்சோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கருப்பாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கருப்பாக இருக்குது. இந்த இடத்துல கருப்பாக இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல ஏதோ டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம கொஞ்சம் மைனூட்டாக பார்த்தோன்னா பாருங்க, இந்த இடம் கருப்பாக இருக்குது இந்த மூலையில். ஆனால் 2 காயில் வந்து விட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விட்டு இருக்கு. அது உங்களால் பார்க்க முடியுமான்னு தெரியல, ரொம்ப அது வரும். இங்கே வந்து ஒரு மைனூட்டாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. சரி, இதை எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்கலாம். பாருங்கள், நான் எடுக்கிறேன் பாருங்கள்.
இதை நம்ம ரெக்டிஃபை இப்போ நம்ம இதை வந்து சால்ட்ரிங் பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம். சிலதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஓகே, நம்ம இந்த டேப் எடுத்து உரைச்சிடுவோம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த லீடு வந்து இருக்குது. இந்த லீடு என்ன பண்ணுறோம், அப்படியே இந்தாண்ட பக்கம் எடுக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த லீடை வந்து நான் இங்கே எடுத்துட்டேன். இதுதான் வந்து கட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று கட் ஆயிருக்கு. நம்ம இதை வந்து செக் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லீடு இருக்குது, இங்கே ஒரு லீடு இருக்குது. இந்த 2 லீடு தான் வந்து கேமராவில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால தெரியறதுக்கு வாய்ப்பில்லை தான். ரெண்டுத்தையும் வந்து இப்படி டைட் பண்ண போகிறேன். ஏன்னா வேறு என்ன விட்டுருக்குதுன்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ரைட். இப்போது நான் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வச்சு முறுக்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காயில் இப்படி தான் ஒர்க் பண்ணோம். இதில் வழியாக பேஸ்ட் போயிட்டு சுற்றி வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து அந்த பிளாஸ்டிக் எனாமல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லைட்டாக சுரண்டணும். சுரண்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்க்கலாம். காயில் வந்து வேல்யூ வரணும். ஓகே, பார்த்தீங்கன்னா காயில் வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு பவர் சப்ளை கொடுத்து நான் செக் பண்ணி காட்டல. ஓகேவா? அது ஒரு மிஸ்டேக் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டே வந்து ஃபால்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா இது ஃபால்ட்டுன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணது பார்த்தீங்கன்னா வேறு ஒயரில் எதுவும் படாத அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக ஒரு ஸ்டிக்கரிங் வச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கரிங் வந்து நான் ஒட்டிடுறேன். ஓகேவா? ஏன்னா வேறு எதுலேயும் அது வந்து கான்டாக்ட் ஆகக்கூடாது. அதனால் இப்போது நம்ம பழைய மாதிரியே அந்த ஃப்ளாஸ்ட்ரி இருந்தது இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து ஃப்ளாஸ்ட்ரி. மறுபடியும் இதை வந்து நம்ம அதில் எங்கே இருந்துச்சோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி முடிச்சிடுவோம். சாரி, ஒரே ஒரு ஒயர் வெளியே வருது, அதையும் உள்ளே வச்சு மூடிடலாம். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காயில் வந்து பேக் பண்ணிட்டேன். இருந்தாலும் மேலே இன்னொன்று என்னுடைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம். ஓகேவா? இதுக்கு மேலே ஒரு இது வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காயில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த காயில் வந்து செக் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஒர்க் பண்ணுமா, செட் ஆகுமான்ற டவுட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயில் வந்து ஓம்ஸ் லெவல் காட்ட ஆரம்பிச்சிச்சு. சரியா? சரி, ஒரு வழியாக நம்ம இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ளை கொடுத்தா செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து இங்கே வந்து சப்ளை கொடுக்கக்கூடாது. சரியா? நம்ம எடுத்து வர வச்சிடலாம். இப்போ இதான் வந்து இந்த கான்டாக்டுடைய பாட்டம் ஃபேஸ். இதுக்கு கீழே வந்து எதுவுமே கிடையாது, வெறும் இந்த கான்டாக்ட் காயில் மட்டும்தான். இந்த காயில் என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்த இடத்துலையே அழகாக வந்து வச்சிடறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்து டாப்பு. ஓகேங்களா? இதான் டாப்பு, ஃபேஸிங் நியூட்ரல். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இந்த செட்டப் இருக்கா, இதுக்குள்ளார எனர்ஜி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளார ஒன்றும் இல்லை, அதுக்கான ஒரே ஸ்ப்ரிங் செட்டப் தான். ஓகேங்களா? அதே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இது என்ன பண்ண போகிறோம், அதே பாருங்கள், அதே சேம் பிளேஸில் வச்சுட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், அப்படியே மூட போகிறோம். அவ்வளோதான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த காயிலுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? சப்போஸ் வந்து காயில் ஒர்க் பண்ணலை, அது மாதிரி இருக்கிற ஃபால்ட்டுக்கு மட்டும்தான் இது. சப்போஸ் கான்டாக்ட் வந்து ஆன் ஆகுது, ஆனால் டக் டக்குன்னு சவுண்டு மட்டும் கேட்குது, மற்ற நேரம் வந்து அது ஒர்க் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வேறு ப்ராசஸ் இருக்குது. அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதாவது கொடுக்குறோம் ஆனால் படி நிற்க மாட்டுது, அது மாதிரி ஃபால்ட் இருக்குது. சரியாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து ஆன் ஆகுது, மறுபடியும் கட் ஆகிடுது அப்படின்றதுக்கும் வேறு ப்ராசஸ் இருக்குது. படிச்சு நான் வந்து இதை வந்து டைட் வச்சுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 2 ஸ்க்ரூ லூஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதே தான். அந்த 2 ஸ்க்ரூ அப்படியே வந்து டைட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் ஒயரிங்கில் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு யார்கிட்ட கொடுத்து ஒரு வீடியோவாவது எடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒயரிங்லாம் வந்து பிரிங்க. ஏன்னா சப்போஸ் வந்து எந்த ஒயர் எதில் இருந்ததுன்னு தெரியல, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும். ஓகேங்களா? பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. ஓகே,
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த காயில் வந்து இங்கே செட்டில் ஆகிடுச்சு. சரியா? இப்போது அந்த கான்டாக்டில் நம்ம மறுபடியும் வந்து மல்டிமீட்டர் போட்டு பார்ப்போம். ஓகே, ஓம்ஸ் லெவல் காட்டுது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபேஸு, ஒரு பக்கம் நியூட்ரல். ஓகேவா? இதுக்கு வந்து எப்போ ஃபேஸ் வருதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் வந்து ஆன் ஆகும். ஓகேவா? நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபேஸை மட்டும் தனியாக வச்சுக்க போகிறேன். நியூட்ரல் மட்டும் கொடுத்தாச்சு. ப்ளக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு யூபிஎஸ்சில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கு. நான் 165 வோல்டேஜ் தான் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து யூபிஎஸ்சில் பவர் சப்ளை இல்லாதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து பவர் கொடுத்து செக் பண்ணலாம். காயில் வந்து ஒர்க் பண்ணுது. ஒரு சவுண்டு கேட்குதா பாருங்கள். ஆன் பண்ணால் விட்டாச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒர்க் பண்ணுது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஒரு கான்டாக்டர் ஒர்க் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இதுதான். அதே மாதிரி கான்டாக்டில் நிறைய பேருக்கு வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா இதான் கண்ட்ரோல் வோல்டேஜ்னுவாங்க. இந்த இடத்துல கண்ட்ரோல் வோல்டேஜ் நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட கான்டாக்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் வந்து ஒர்க் பண்ணுது. வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதால இந்த அம்மிங் சவுண்ட் லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த அம்மிங் சவுண்ட் வருது. மற்றபடி வந்து கான்டாக்ட் வந்து ஓகே ஆகிடுச்சு. ஆனால் இது ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? சப்போஸ் வேறு எங்கேயாவது ஸ்பேர் வேணுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது ரெடி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துடலான்னு இருக்கேன். ஏன்னா சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஃபெயிலியர் இருந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இல்லையா? நமக்கு ஒரு வீடியோக்காக பயன்படுது இல்லையா? அதுவே போதுமானது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காயில் வந்து ரெடி பண்ணிட்டோம். காயில் வந்து ஒர்க் பண்ணுது, நமக்கு நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில ஃபால்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ரொம்ப வேறு ஏதாவது ரேரான கண்டிஷனில் தான் வந்து நம்ம அதை டச் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் சப்ளைக்கு வேலையே இல்லை. ஓகேங்களா? இது டெஸ்டிங் மட்டும்தான் பவர் சப்ளை. ஓகே, நான் வந்து ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டர் கான்டாக்ட் பின்னில் 2 நாப் இருக்கும். அதில் ஏதாவது ஃபெயிலியர்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சரியாக வந்து கான்டாக்ட் ஆன் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து வெளியில் வராது. அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க 2 ஸ்க்ரூ. இந்த 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பாட்டம் வந்து இந்த பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா? இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது உள்ள பார்த்தீங்கன்னா 2 ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு செட்டப், இது ஒரு செட்டப். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இதுக்கும் பின்னு கொடுத்துருவாங்களா? நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, இங்கேருந்து போகுது, இங்கே வந்து டச் ஆகுது. ஓகேங்களா? இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ரிலீஸ் ஆகிட்டு இங்கே வந்து டச் ஆகுது. இங்கே பாருங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இங்கே பாருங்கள், இதில் இந்த ஒரு ஸ்க்ரூ அவுத்திங்கன்னா அந்த நாப் வந்து உங்களுக்கு கையோடே வரும். பாருங்கள், இப்போ நான் இதை அவுத்துக்குன்னா இங்கே பாருங்கள், இதுதான் அந்த உள்ளே இருக்கிறது. நம்ம சுவிட்சில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் மெக்கானிசமே கிடையாது. இல்லை, இது பாருங்கள், இந்த கான்டாக்டர் வந்து இதில் வந்து படும். இது வந்து எது மாதிரி பிளாக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து சுரண்டி போட்டு செக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் இதை வந்து சுரண்டி போட்டுலாம் செக் பண்ணி பார்த்து அப்புறமா தெரிஞ்சது காயில் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது நம்ம அதே இடத்துல போட்டு முடிக்கலாம். ஓகே, பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், இது இந்த பின்னுங்க. இது 2 ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த பாட்டம் வரும், கீழே இருக்கக்கூடிய பாட்டம் வரும். இது 2 ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த பாட்டம் வரும். இந்த ஸ்ப்ரிங் செட்டப் எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, இது 2 எடுத்துகிட்டு இது எடுத்திங்கன்னா தனியாக வெளியே வந்துடும். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் பண்ணி விட்டுறலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதை மூடிடுறேன். அவ்வளோதாங்க. ஒரு கான்டாக்டரில் இருக்கிற மெக்கானிசமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா காயில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நான் கூட ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜெலாம் ஒரு கான்டாக்டர்னால் ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினச்சிக்குவேன். அதுக்குள்ள ஒரு பெரிய வேலையே கிடையாது. ரொம்ப சிம்பிளானது. இந்த 2 போல் கான்டாக்டர் இருக்கும், 3 போல் கான்டாக்டர் இருக்கும். நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்டாக்டரில் எத்தனை அவுட்புட், இன்புட் எத்தனை, அவுட்புட் எத்தனை அப்படின்றது தெரியணும். L1, L2, L3, L4 இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா A1, A2ன்னு கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து வோல்டேஜ் கொடுக்க வேண்டிய இடம். ஒரு பக்கம் நியூட்ரல் வந்து காமனாகவே இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஃபேஸ் வந்து கொடுக்கணும். ஃபேஸ் கொடுத்தோம்னா இந்த காயில் வந்து ஃபங்க்ஷன் ஆகி இந்த 2 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தி பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த கான்டாக்டரில் மெயினான விஷயம் இந்த காயிலும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாபும், அவ்வளோ 2 விஷயம் தான்.
இந்த 2 விஷயத்த பார்த்தாலே போதும், ஒரு கான்ட்ராக்டரை ஈஸியாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன், இதனுடைய டாப் வியூ, இது பார்த்தீங்கன்னா சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரண்ட் வியூ இப்படிதான் இருக்கும். ஃப்ரண்ட் வியூ இது. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் கேட்கலாம் தாராளமாக, நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவேன். இதனுடைய ஃபுல் செட்டப் வந்து அதோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்பனண்ட்லாம் மிஸ் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிலே மிஸ்ஸிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரிலே காயில் மிஸ்ஸிங்கு, இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு இன்னும் சொன்னோம்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து புரியும். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னன்னா, இதோடைய கான்ட்ராக்டர் ஃபால்ட்டை எப்படி பார்க்கறதுன்னு தான் பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம இது வந்து ஒர்க்கிங் பிரின்சிபலில் நம்ம பார்க்கவே இல்லை. இது வந்து காயில் எப்படி ஃபால்ட்டை எப்படி பார்க்கறது அப்படின்னு தான் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காயிலுடைய லீடிங் கட் ஆகிட்டு நம்ம வந்து காயில் வந்து சால்ட்ரிங் பண்ணி போட்டுட்டோம். அதனால் பக்கா ஒர்க் பண்ணுது. இது உள்ளக்கூடிய கான்ட்ராக்டரில் பின்னில் ஏதாவது ஃபெயிலியர்னா அதுவும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.